வளைகுடா பிராந்திய நாடுகளில் நிலவுகின்ற யுத்த பதற்ற நிலை உலக நாடுகளை நெருக்கடிக்குள் தள்ளியிருக்கிறது. வான்வழி, தரைவழி மற்றும் கடல்வழி மார்க்கங்கள் சில ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன. அதனால் உலக சந்தையிலும் பலமான ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கில் வெடிக்கின்ற குண்டுகளின் கந்தக மனம் எல்லை கடந்து சிக்கல்களை தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக மசகு எண்ணெயின் சடுதியான விலை அதிகரிப்பு இந்த நெருக்கடி நிலைமையை உக்கிரமடைய செய்வதாக அமைந்திருக்கிறது. எனவே இதனை சமாளிப்பதற்காக எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் பல்வேறு உபாய மார்க்கங்களை தற்போது கையாண்டு வருகின்றன. அந்த வகையில் இலங்கையும் அதற்கான தக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு ஈரான் யுத்தம் வெடிக்க தொடங்கிய போது இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் முளைத்தன. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அதாவது கடந்த கால கசப்பான அனுபவங்கள், அச்ச உணர்வு, அறியாமை போன்றனவாகும். இது பற்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருந்ததையும் எம்மால் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் போது அவர் பொதுமக்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருக்கவில்லை. இருப்பினும் நெருக்கடி நிலைமையில் ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கின்ற கடப்பாடு பற்றி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்கு மேலதிகமாக வரிசைகள் முளைத்ததில் எதிர்க்கட்சிகளின் வகிபாகம் மிகப்பெரியதாக இருந்தது. கடந்த காலத்தை போன்று எரிபொருள் வரிசைகள் உருவாவதன் மூலம் மக்களை கொண்டே ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொள்ளலாம் என அவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் கனவு பலிக்காமல் போய்விட்டது. இலங்கையில் வரிசைகள் முளைத்த தருணம் அரசாங்க பிரதிநிதிகளும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தமது கையிருப்பில் உள்ள எரிபொருள் பற்றிய புள்ளி விபரங்களை தொடர்ச்சியாக எடுத்துரைத்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு நிலவவில்லை என்பதை அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருந்தனர். அதனால் தொடக்கத்தில் 4 நாட்களுக்குள் இலங்கையில் முளைத்த எரிபொருள் வரிசைகள் மாயமாகி போயிருந்தன. அதன்படி வரிசைகளின் தோற்றம் செயற்கையானவை என்று ஊர்ஜிதமாகியது. இருப்பினும் இலங்கையில் இதுவரையில் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்படவும் இல்லை, எரிபொருள் இங்கு உற்பத்தி செய்யப்படவும் இல்லை என்பதை உள்நாட்டு பாவனையாளர்கள் முதலில் உணர்ந்து செயற்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில், அதாவது 2011இல் மன்னாரில் 3வது எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மஹிந்த அரசாங்கம் இதை பெரும் பிரச்சாரமாக்கியது. ஆனால் இறுதியில் மன்னாரில் இருந்து மசகு எண்ணெய் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது அந்த கிணறுகளை இன்று வரையில் அங்கு காணவில்லை. 2022 முதல் காலாண்டில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் இலங்கையில் எரிபொருள் வரிசை யுகம் உருவாகியிருந்தது. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது, 2 வாரங்களே எம்மால் தாக்குப்பிடித்து நிற்க முடியும் என்று தொழிற்சங்க தலைவர்கள் முன்கூட்டியே, அதாவது 2021 ஆகஸ்ட் மாதம் அளவில் எச்சரித்திருந்தனர். ஆனால் அப்போதைய எரிசக்தி அமைச்சர் உதய கம்மம் பில அப்படியான ஒரு நெருக்கடி நிலைமை இந்த நாட்டில் இல்லை என்றும் போதுமான அளவு எரிபொருள் கைவசம் இருப்பதாகவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருந்தார். இருந்த போதிலும் அரசாங்கத்திற்குள் மெதுமெதுவாக எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சனை சிக்கல்களை உருவாக்கி வந்தது. அதை வெளிக்காட்டாமல் உதய கம்மம் பில மக்களுக்கு வித்தை காட்ட ஆரம்பித்திருந்தார். மன்னார் பகுதியில் பூமிக்கு கீழுள்ள எரிபொருளை அகழ்ந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த ஒன்றிணைவோம் என்று அவர் பாராளுமன்றத்தில் முழங்கினார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த நிலைமையை அவரால் கையாள முடியாது திணறிக் கொண்டிருந்தார். இறுதியில் அவர் அமைச்சு பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அன்று இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணம் யுத்தமோ வேறு புறக்காரணங்களோ இல்லை. மாறாக இந்த நாடு வங்குரோத்து நிலைமையை அடைந்ததனால் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதாவது எரிபொருள் கப்பல் இலங்கை அருகே வந்து நங்கூரமிட்டு காத்திருந்த போதிலும் அவற்றை கொள்வனவு செய்வதற்கு ராஜபக்ச அரசாங்கத்திடம் டொலர் இருக்கவில்லை. எரிபொருள் தாராளமாக கிடைத்தும் அவற்றை விலைக்கு வாங்க வக்கற்ற நிலைமைக்கு பழைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை கொண்டு சென்றிருந்தனர். அந்த சமயம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சியை காட்டிலும் பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக இருந்தது. இன்று இலங்கையில் எரிபொருள் சார்ந்த சிக்கல் உருவாகி இருப்பதற்கான காரணம் டொலர் ஒதுக்கம் வற்றியமையோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ கிடையாது. மத்திய வங்கியின் 2026 பிப்ரவரி மாத அறிக்கையின்படி திசைகாட்டி அரசாங்கத்திடம் 2026 ஜனவரி மாதம் வரையில் 6.8 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பில் இருக்கிறது. அதாவது
இதன் மூலமாக மேலதிகமாக 3.8 மாதங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்ய முடியும். ஆகவே எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டதற்கான முதலாவது காரணம் வளைகுடா பிராந்திய நாடுகளில் யுத்தம் ஏற்பட்டதால் ஆகும். உலகின் அதிகளவான எரிபொருள் அங்கிருந்தே கிடைக்கின்றன. அந்த பகுதியை ஊடறுத்தே அநேகமான எரிபொருள் கப்பல்களும் பிரயாணம் செய்கின்றன. யுத்தம் வெடித்ததன் பின்னர், அதாவது மார்ச் 2 முதல் 10ஆம் தேதி வரை ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை ஏறக்குறைய $10 காட்டிலும் அதிகரித்தது. அதாவது ஏறக்குறைய $80 $90 விலை அதிகரித்தது. இரண்டாவது காரணம் திடீரென்று முளைத்த எரிபொருள் வரிசைகளின் தாக்கமாகும். ஏனெனில் 2026 மார்ச் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இலங்கையில் கூடுதலான எரிபொருள் நுகரப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் 59,207 மெட்ரிக் டன் லங்கா ஆட்டோ டீசல் விற்பனையாகி இருப்பது எமக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த காலப்பகுதியில் வளமையாக விற்பனையாகும் அளவு 40,000 முதல் 45,000 மெட்ரிக் டன் ஆகும். அதன்படி லங்கா ஆட்டோ டீசல் நுகர்வு 31.58 தொடக்கம் 48% இடைப்பட்டதாக காணப்பட்டது. 2026 மார்ச் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேன் 47,465 மெட்ரிக் டன் விற்பனையாகி இருக்கிறது. குறிப்பிட்ட நாட்களுக்கு வளமையாக 35,000 மெட்ரிக் டன் அளவில்தான் எரிபொருள், அதாவது பெட்ரோல் 92 ஒக்டேன் விற்பனையாகி வந்தது. அதன்படி குறித்த காலப்பகுதிக்குள் லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேன் நுகர்வு 35.6% அதிகரித்துள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக 9 நாட்களுக்குள் மாத்திரம் 40 தொடக்கம் 50% இடையிலான எரிபொருள் இலங்கையில் நுகரப்பட்டுள்ளது. 1.5 மாதத்திற்கு போதுமான எரிபொருள் கைவசம் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் எரிபொருள் விலையை 8% அதிகரித்து விட்டது என்று எழுகின்ற கேள்விக்கு மேற்கண்ட விளக்கத்திலிருந்து எம்மால் பதிலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது குறுகிய காலத்துக்குள் கூடுதலான எரிபொருள் நுகரப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல மாதங்களுக்கு அவசியமான எரிபொருளை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் அரசாங்கத்திடம் இல்லாமையும் எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டதற்கு காரணமாக இருக்கிறது. கடந்த கால ஆட்சியாளர்கள் அவ்வாறான வசதிகளை இங்கு செய்து வைத்திருக்கவில்லை. அத்துடன் அன்று வரிசைகளில் நின்று அதிகளவில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு சென்றவர்களும் எதிர்கட்சியினருமே தற்போது விலை அதிகரிப்பு பற்றி கூடுதலாக கொந்தளிக்கின்றனர். இவர்கள் கலன்கலனாக எரிபொருளை கொள்வனவு செய்திருந்தனர். கருப்பு சந்தைக்கு விநியோகிப்பதற்கு பதுக்கி வைத்திருந்த எரிபொருள் பல பகுதிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இன்னொரு சாரார் உலக நடப்புகளை அறிந்து விலை அதிகரிப்பின் நியாயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இங்கு இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. அதையொட்டி பல உலக நாடுகளிலும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. அதாவது பாகிஸ்தானில் 21%, வியட்நாமில் 19%, ஐக்கிய அமெரிக்காவில் 13%, யுக்ரைனில் 10% விலை அதிகரித்திருக்கிறது. மேலே சுட்டிக்காட்டிய நாடுகளின் பொருளாதார நிலைமையுடன் இலங்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக குறைந்த அளவில்தான் நம் நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாவனையாளர்கள் அதிகளவிலான எரிபொருளை கொள்வனவு செய்வதை கட்டுப்படுத்துவதற்காக பல நாடுகளிலும் தற்போது விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யுத்தம் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியாத சூழலில் எரிபொருள் சேமிப்பு பற்றிய விடயத்தில் எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் கவனம் செலுத்தியாக வேண்டும். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று வெறும் வார்த்தைகளால் கூறினால் மாத்திரம் ஒட்டுமொத்த மக்களும் அதை பின்பற்றிவிடப் போவது இல்லை. அதனால் உடன் அமுலுக்கு வரும் வகையில் பாரிய அளவில் விலை அதிகரிப்பு இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகில் அதிகளவு எரிபொருளை தம்வசம் வைத்திருக்கின்ற ஐக்கிய அமெரிக்காவில் கூட 13% விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாமில் விலை அதிகரிப்புடன் சேர்த்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நடைமுறையிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது அரச ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணிபுரியுமாறு வியட்நாம் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. எரிபொருள் பயன்பாட்டையும் வீண் விரயத்தையும் குறைப்பதற்காக உலக நாடுகள் இவ்வாறான நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது.
அந்நாட்டு பிரஜைகள் இதன் உள்ளர்த்தத்தை விளங்கிக் கொண்டு செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக இலங்கையும் விலை அதிகரிப்பு என்ற உபாய மார்க்கத்தை கையாண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது பற்றி இலங்கை வாழ் மக்கள் சிந்தித்தாக வேண்டும். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நாம் தயாராக வேண்டும். ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் போதுமான எரிபொருள் கைவசம் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மேலும் 4 எரிபொருள் கப்பல் இலங்கைக்கு வரும் என்று அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமார ஊடக சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருந்தார். அதுபோல ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தையை தாம் முன்னெடுக்க உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஏர தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவும் எரிபொருள் பற்றிய விடயத்தில் இலங்கைக்கு சாதகமான பதிலையே தற்போது வழங்கியிருக்கிறது. இன்றைய உலக சூழ்நிலையில் எரிபொருள் என்பது ஒரு சாதாரண பொருள் கிடையாது. ஒரு நாட்டின் பொருளாதார பாதுகாப்புடன் தொடர்புடைய மூலவளமாக அது இருக்கிறது. எனவே வளைகுடாவில் தோன்றியிருக்கின்ற யுத்தங்களும் பொருளாதார அதிர்வுகளும் இலங்கை போன்ற எரிபொருள் இறக்குமதி சார்ந்த நாடுகளை நேரடியாக பாதிப்பதை தவிர்க்க முடியாது. இவ்வாறான காலகட்டங்களில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மட்டுமல்லாது பொதுமக்களின் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியமானதாகும். தேவைக்கு அதிகமாக எரிபொருள் பதுக்கி வைக்கும் மனப்பான்மையை தவிர்த்து சிக்கனமான பயன்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் எரிபொருள் சவாலை கூட்டாக எம்மால் சமாளிக்க முடியும். அந்த வகையில் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது QR குறியீட்டு முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இறுதியாக நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது டொலர் இல்லாத காரணத்தினால் இங்கு எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டிருக்கவில்லை. மாறாக வளைகுடா பிராந்தியத்தில் நிலவுகின்ற யுத்த நிலைமை காரணமாக முழு உலகிலுமே எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை இலங்கை வாழ் மக்களும் உணர்ந்து செயற்பட வேண்டும்.